கடகராசி புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். ஆனால் இதில் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அப்போது 3 வயசு வரைக்கும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி குரு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வரும். இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, அதாவது சித்திரை மாதத்துலேருந்து 2027 பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரக நகர்வுகள் இருக்கு இல்லையா, குருவுடைய நகர்வுகள் ராசிக்கு உச்சமாயிடுவார் குரு பகவான். அதே 9ஆம் இடத்துல சனி பகவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அமைப்புக்குள்ளே கொடுக்கக்கூடிய கிரக நகர்வுகள், அதாவது கிரக பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு வந்தாலும் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் யோகாதிபதி தான். இந்த வீட்டில் உச்சம் அடைகிறாரு. அதனால் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். இது தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ சனி தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்துக்கு தான் இருப்பீங்க, இந்த 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு புத்தி வரைக்கும் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகள். அப்போ படிப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 2018 ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. 2018 படிப்பில் தடை, வேலை வாய்ப்பில் தடை, எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளாக இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, நிறைய அரியர் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். டோட்டலாகவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பில் எந்த வித பாதிப்பும் கிடையாது. இது சனி தசையில். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது நன்மை செய்யாத கிரகம். அதாவது புத பகவான் ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் மிதுன ராசியை ஒட்டி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது ஓரளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். புதன் தசை இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதி. இவர் நன்மை செய்ய மாட்டார். ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து ஓரளவுக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நன்மையை செஞ்சிடும். இன்னொன்று, சனியோட பார்வையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா மாட்டிச்சுன்னா, புத பகவானுக்கு புத்தி நடத்துது இல்லையா தசையில், அந்த கிரகங்கள் சனிக்கு பகை கிரகமாகவோ இல்லை இந்த ராசிக்கு பகை கிரகமாகவோ இருந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ சமீப காலமாக நிறைய கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்துட்டீங்க. இப்போ மீண்டு வருவீங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பு. இன்னொன்று, வேலையில் உயர் பதவி, அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நிறைய பேருக்கு தடையாக இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டீங்க, வந்துட்டு போனீங்க. ஒரு இடமா இல்லை, நிரந்தரமாக இல்லை, நிரந்தர வேலை கிடையாது. அப்படியே வேலையில் இருந்தாலும் உயர் பதவிகள் அப்படி இல்லைனாக்கா ஒரு வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கிறது, ரொம்ப அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத எதிர்ப்புகள், இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா. இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கும். இது இப்போவே இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் சுபிட்சமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசை மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். புதன் இந்த ராசிக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் புத பகவான் தசை நல்லா இருக்கும். அதாவது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால், யோகாதிபதியோடு சேர்ந்திருந்து தசை பண்ணால் சிறப்பு. இல்லை வக்கரமாக இருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கணும். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும். குருவோடு சேர்ந்துருக்கலாம், அப்படி இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கிரகங்கள் இருக்கு இல்லையா, அப்போ லக்ன யோகராக வந்துச்சுனாக்கா இந்த புத பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இதன் பிறகும் கொடுப்பார். ஏன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி விடுதலை ஆகிட்டார். இதுவே பெரிய உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி, ரேவதி, அங்கே தான் வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார் சனி பகவான். இதெல்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்
இன்னமும் எனக்கு கஷ்டத்திலே இருக்கிற அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை, இந்த தசைங்கிறது நன்மை செய்யாது, அதனால தான் கஷ்டப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இந்த தசையும் உங்களுக்கு நல்லது செஞ்சிடும், பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமண தடைகளே கிடையாது. இப்போ திருமணம் தாராளமாக பண்ணலாம், திருமணம் தாராளமாக கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க, இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். என்ன மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய உங்களை வந்து பாடாப்படுத்திட்டார் சனி. இதில் எந்திரிச்சு அதை கொஞ்சம் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும். இருந்தாலும் முயற்சிகளை அதிகமாக போடுங்க. மணி லாக் ஆகிருந்தால் அதை பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து கேது பகவான் வந்து புதனோட வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் அது வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது சுக்கிரனோட வீடு புதனோட வீடு இந்த ராசிக்கெல்லாம் நன்மை செய்யாத வீடுகள், அந்த வீட்டில் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானமோ இல்லை வந்து அவர் கூடவே இருந்தாலும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருந்தால் இல்லை 11ஆம் இடத்துல கேது இருந்தால் வேலை வந்து நிரந்தரமாக இருக்காது, வேலையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வரலாம். இன்னொன்று வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார், ஓரளவுக்கு தொழில் அது இதுன்னு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது மாதிரி போயிருக்கலாம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இது கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் வந்து ஜென்ம ராசிக்கு வர்றதும், இப்போ கேது தசையில் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ சுக்கரனோட வீடோ இல்லை புதனோட வீடோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் சனி தான் கஷ்டத்தை கொடுத்தாரு. இப்போ அந்த சனி பகவான் வந்து விடுதலை ஆகிட்டாரு. ஜென்மராசிக்கு குரு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கலாம், அலைச்சலெல்லாம் கொடுக்கலாம், அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் இருந்தாலும் கேது தசைங்கிறது பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது. இதில் உடல்நல தொந்தரவுகள் எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதி கிடைக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த சுக்கிர பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. நிறைய பேர் வந்து புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா 4ஆம் பாதம் கடகராசியில், இது வந்து மிதுன ராசியை ஒட்டி வர்றதுனால ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சுக்கிர தசை ஓரளவுக்கு பரவாயில்ல, கெடுக்கலை. கொடுக்குறாரா இல்லையோ கெடுக்கலை, அந்தளவுக்கு வந்து கெடுபலன்கள் செய்யலை. அப்படி கெடுபலன்கள் செய்யுது அப்படின்னாக்கா இந்த கிரகம் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நன்மை செய்யாத அமைப்பில் இருந்துச்சுனாக்கா நன்மை செய்யாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோடு சேர்ந்துருக்கிறது இல்லை கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா அந்த சுய ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கிரன் அமர்ந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இல்லாமல் இருக்கிறது, சனியோடு சேர்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, இப்போத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். சுக்கிர தசையில் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ரொம்ப நாளாக ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துட்டே வரீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். பொதுவாகவே இந்த கடகராசிக்கு வந்து சுக்கிர தசை ஓரளவுக்கு வேலை கொடுக்கும், ஆனால் அதில் வந்து முன்னேற விடாது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வளர்ச்சியே இல்லாமல் வச்சுன்னு இருக்கும். அந்த தசை ஃபுல்லாகவே வளர முடியாமல் இருக்கும். முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம், முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி 10 வருஷம் அதை நம்பலாம், நம்ம அதுக்கு கேரண்டி தரலாம். அதே முதல் 10 வருஷத்தில் வந்து நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி அந்த 10 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் டோட்டலாகவே இந்த சுக்கிர தசையில் கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணணும். உடல்நிலை தொந்தரவுகள் யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, அதாவது மருத்துவ செலவெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரியன் ராசிக்கு 2ஆம் அதிபதி. இதில் வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த வயது காலகட்டத்தில் வரக்கூடிய சூரிய தசை நல்லதே பண்ணும், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும், குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வண்டி வாகன சேர்க்கை இல்லைனாக்கா ஏதோ ஒரு சுப விசேஷம் நடக்கிறது வீட்டில், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். மனசில் என்ன வலி இருக்கோ, வலி வேதனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரிய தசையில். இது வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களோட சந்ததிகள் வாரிசுகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் சொல்லவே தேவையில்ல, புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும். ஒன்றும் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம், யோகாதிபதியோட நட்சத்திரம், இந்த இடத்துல இருந்து தான் சந்திர பகவான் தசை நடத்துகிறார். இது நேரடியாக சொல்லலாம்.
மற்ற கிரகங்களுக்கு கூட அங்கிருந்து தசை பண்ணால் இங்கிருந்து தசை பண்ணால் சொல்லலாம். ஆனால் சந்திர தசைக்கு மட்டும் இந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் தசை பண்ணுறார். அப்போது அந்த தசைங்கிறது, அந்த நட்சத்திராதிபதிங்கிறது ராசிக்கு யோகாதிபதி. இந்த ஆண்டில் இப்போ வந்து உச்சமாகறார் அப்படின்னாக்கா பரவாயில்ல, உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்க. 82 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை தான். இதில் வந்து சந்ததிகள் நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினாக்கா உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு, அவங்களுக்கு வேலை அமையிறது, தொழில் அமையிறது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாரிசுகளுக்கு, இல்லை தொழில் அமையிறது, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கொடுக்கறது, ஏதோ குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த புத்தாண்டில், தமிழ் புத்தாண்டில் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசியில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி.